பேரன்புமிக்க பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, விசுவாச பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உலகமெங்கிலும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருகின்ற இந்த காலங்களில் ஹோப் டிவியில் இந்த நாளை முன்னிட்டு ஒரு பட்டிமன்றத்தை நடத்தும்படியாக தந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால், தெய்வீக சந்ததியை உருவாக்குவதில் பெரும்பங்கு வகிப்பது குடும்பத்தின் தாயா அல்லது தகப்பனா என்பது இந்த நாளுக்குரிய தலைப்பாக இருக்கிறது. அதாவது குடும்பத்தில் ஒருமைப்பாட்டை காப்பது, குடும்பத்தில் ஜெபத்தை நடத்துவது, குழந்தைகளுக்கு நீதி நெறிகளை போதிப்பது, நோய்களிலிருந்து தீமையிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பது, உயரிய கல்வியை கொடுப்பது, கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு உட்பட்ட ஒரு உத்தியோகத்தை ஏற்படுத்தி பிள்ளைகளுக்கு கொடுப்பது, அப்புறம் வாழ்க்கை துணையை பிள்ளைகளுக்கு அமைத்து கொடுப்பது என்று எண்ணிக்கொண்டே போகலாம். இதில் பெரும்பங்கு தகப்பனுக்கு இருக்கிறதா அல்லது தாய்க்கு இருக்கிறதா? ஒரு நித்தியத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிள்ளைகளை, நம் சந்ததிகளை நல்ல தெய்வீக முறையில் வளர்ப்பதற்கு பெரும்பங்கு தாய் வகிக்கிறாளா அல்லது தகப்பன் வகிக்கிறானா என்பதை குறித்து தான் நாம் இந்த நாளிலே விவாதிக்க இருக்கிறோம். இதில் பேசுவதற்காக இரண்டு அணியினர் நம்மிடத்தில் இருக்கிறாங்க. தெய்வீக சந்ததியை உருவாக்குவதில் பெரும்பங்கு வகிப்பது தாய்தான் என்று பேசுவதற்காக நம்மத்திலே எல்டர் எஸ்டி மோகன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவியாக திருமதி சுஜாதா ராஜ்குமார் தேவதாஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மூன்றாவதாக பாஸ்டர் சார்ல்ஸ் ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இங்கு அடுத்த அணியில் தெய்வீக சந்ததியை உருவாக்குவதில் பெரும்பங்கு வகிப்பது தகப்பனே என்ற தலைப்பினை பேசுவதற்காக திருமதி ஜெயராணி சுந்தர் சிங் அவர்கள் அணி தலைவராக இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அடுத்து மிஸ்டர் ஜோசப் அவர்கள் இருக்கிறாங்க. அடுத்தபடியாக பாஸ்டர் சங்கர் ஜோஷ்வா அவர்கள் இருக்கிறார்கள். இந்த இரண்டு அணியினரும் நம்மிடத்திலே உயரிய கருத்துக்களை சொல்லுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. முதலாவது திருமதி ஜெயராணி சுந்தர் சிங் அவர்களை நான் அழைக்கிறேன். அவர்கள் தெய்வீக சந்ததியை உருவாக்குவதில் பெரும்பங்கு வகிப்பது தகப்பனே என்று பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் முதலாவது அழைக்கிறேன். பட்டிமன்றங்களின் நாயகனாக 25 பட்டிமன்றங்களுக்கு மேலாக ஜூமில் நடத்தி வெற்றி கண்ட நடுவர் அவர்களே, எங்களுடைய எதிர்க்கட்சி நண்பர்களே, என்னுடைய அணியில் வீற்றிருக்கும் என்னுடைய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த பட்டிமன்றத்தை காண ஆவலோடு காத்திருக்கின்ற பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் சொல்லி ஆரம்பிக்கின்றேன். ஆதியில் தேவன் ஆதாமை சிருஷ்டித்தார். ஆதாமை சிருஷ்டித்த பின் ஏவாளை படைத்து ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர்களை வழிநடத்தி சென்றார். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த குடும்பத்திற்குள்ளே பிளவு உண்டாக்கத்தக்கதாக சாத்தான் உட்பிரவேசித்து ஆதாமினுடைய மூத்த குமாரனாகிய காயின் அவன் ஆபேலை கொலை செய்தார். ஆபேலை கொலை செய்த பின்பு காயின் தேவ சந்நிதியிலிருந்து தள்ளப்பட்டார்.
அதற்கு பின் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் பெற்றெடுத்த அந்த சேத்தின் மூலமாக ஒரு தெய்வீக சந்ததி உருவானது. சேத் அவருடைய மகனாகிய குமாரனாகிய ஏனோசை பெற்ற பின் மனிதர்கள் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆதாமுக்கு 10ஆம் தலைமுறையாக வந்த நோவா கர்த்தருடைய கண்களிலே தயவை பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட அந்த நோவாவின் காலத்திலே தான் ஜலப்பிரளயம் வந்தது. அதற்கு பின் தேவன் ஆபிரகாமை தெரிந்தெடுத்து கொண்டு அவரை ஆபிரகாம் தேவனுடைய நியமங்களையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய வீட்டார் அனைவருக்கும் கட்டளையிடுவார் என்று சொல்லி ஆபிரகாமின் மேலே கர்த்தர் அவ்வளோ ஒரு விசுவாசமாக இருந்தார். தகப்பன் ஆபிரகாமினுடைய வீட்டார் அனைவருக்கும் ஆபிரகாம் தேவனுடைய கற்பனைகளையும் அவருடைய போதனைகளையும் கொடுத்து வழிநடத்தி வந்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து இப்படி தெளிவாக சொல்லி இருக்கும் பொழுது அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் கர்த்தருடைய வழியையும் காத்து நடவுங்கள் என்று அவன் கட்டளையிடுவான் என்று சொல்லி அவர்களை வழிநடத்தி வந்தார். ஒரு குடும்பத்தினுடைய தலைவன்தான் தகப்பன்தான் ஆசாரியனாக இருக்கிறார். ஆபிரகாம் அந்த ஆசாரியத்துவ வேலையை ஒழுங்காக செய்து வந்தார். தன்னுடைய குடும்பத்தை தேவனுக்கு பயத்தோடு அவர்கள் நடத்தி வந்தார் என்று பார்க்கிறோம். இன்னொரு உதாரணத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நடுவர் அவர்களே, யோபை குறித்து நம்ம பார்க்கலாம். அந்த யோபு ஒரு தகப்பனாக தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்து விடுவார்களோ என்று எண்ணி ஒவ்வொரு நாளும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை அழைத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு முன்பாக அவர்களை நிறுத்தி அவர்களுக்காக பாவ நிவாரண பலியை செலுத்தினான் என்று சொல்லி வேதத்தில் நம்ம படிக்கிறோம். அப்படின்னா அந்த தகப்பனுக்குரிய கடமையை யோபு சரியாக செய்து வந்தார். தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற விதத்தில் வழி நடத்தி அவர்கள் பாவம் செய்து விடுவார்களோ என்ற அச்சத்தின் நிமித்தமாக அந்த பலியையும் செலுத்தி இப்படியாக அந்த யோபு தேவனுக்கேற்ற ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும், தெய்வ பக்தி உள்ள ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறாரு. அப்படிதான் குடும்பத்திற்கு தலைவனாக தகப்பன் இருந்து வழி நடத்த வேண்டும். குடும்பத்திடத்தில் அன்பு கூர்ந்து தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவியையும் நேசித்து அவர்களுக்கு தன்னுடைய தேவனுடைய கற்பனைகளை போதித்து இப்படியாக அந்த குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நியமனமாக தேவனுடைய திட்டமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பிள்ளைகள் எப்பொழுதுமே முக்கியமாக ஆண் பிள்ளைகள் தங்களுடைய தகப்பனை தான் ஒரு ஹீரோவாக ஒரு முதன்மையாக நிறுத்தி வைத்து அவர்களுடைய வழியில் நடக்க வேண்டும் என்று சொல்லி தான் அவங்க பார்ப்பாங்க. எப்பொழுதுமே தன்னுடைய தகப்பனை பின்பற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கும். அவங்கள இமிட்டேட் பண்ணணும், அவங்கள போல இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய சுபாவமாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த தகப்பனானவன் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாகவும் நற்போதனைகளை செய்கிறவனாகவும் தேவனுடைய கற்பனைகளை மறவாது கடைபிடிங்க அப்படின்னு சொல்லி அவன் வழி நடத்தும் பொழுது நிச்சயமாகவே அந்த பிள்ளைகள் அதை கேட்டு நடப்பார்கள். அவர்கள் பிள்ளைகளுக்கு பின் அவர்களுடைய பிள்ளைகள் இப்படியாக அந்த சந்ததியே தேவனுக்கேற்ற ஒரு சந்ததியாக தெய்வ பயத்தோடு வளர்கிற ஒரு சந்ததியாக அந்த சந்ததி வளரும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஒரு குடும்பத்தின் தகப்பன் தான் ஆசாரியனாக இருக்கும் பொழுது அந்த ஆசாரியன் காலையிலையும் மாலையிலையும் குடும்ப ஜெபம் செய்து அந்த பலிபீடத்தின் மீதாக தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய குடும்பத்தாரையும் அங்கே அர்ப்பணித்து அப்படி காலை மாலை ஜெபம் செய்து வளர்க்கும் படுகின்ற அந்த பிள்ளைகளும் அந்த குடும்பமும் நிச்சயமாகவே சமுதாயத்தில் ஒரு சிறந்த மனிதர்களாக உருவாகுவார்கள், வளருவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் நம்ம சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதாகமத்தின் நெடுகிலும் பல உதாரணங்களை நம்ம இங்கே சொல்லலாம். எங்கேயோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று அந்த மனைவிமார்கள் இல்லைன்னா தாய்மார்கள் அவர்கள் தெய்வபக்தி உள்ளவர்களாக இருந்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லி வளர்ப்பதின் மூலமாக அந்த பிள்ளைகள் தேவனுக்கேற்ற வழியில் நடந்தார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறதே ஒழிய
தேவனுடைய திட்டம் என்னவென்றால் தெய்வீக சந்ததியை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகிப்பவர்கள் தகப்பன்மாரே என்பதுதான் உறுதியாகிறது. 128ஆம் சங்கீதமும் அதுதான் சொல்லுது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான் என்று சொல்லி அவன் மனைவி எப்படி இருப்பா, அவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்றெல்லாம் அது கூறுகிறதே. 128ஆம் சங்கீதம் தெளிவாக சொல்கிறது போல கர்த்தருக்கு பயந்து அவர்கள் வழியில் நடக்கும் பொழுது தெய்வீக சந்ததி உருவாகுகிறது. ஆகவே தெய்வீக சந்ததியை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகிப்பது தகப்பனே 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 என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் தெளிவான கருத்துக்களை தெய்வீக சந்ததியை உருவாக்குவதில் தகப்பனுடைய பங்குதான் மிகுதியாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலிருந்து ஆபிரகாம், யோபு என்ற கதாபாத்திரங்களை முன்வைத்து நல்லா பேசியிருக்கிறாங்க. இப்போ தெய்வீக சந்ததியை உருவாக்குவதில் தகப்பன் இல்லை தாய்தான் என்று சொல்லி பேசுவதற்காக எல்டர் எஸ்டி மோகன் அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் இப்பொழுது அவருடைய கருத்துக்களை முன்வைப்பாங்க. பரிசுத்த ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதன்முறையாக தொலைக்காட்சி கேமராவுக்கு முன்பாக நின்று ஊழியத்தின் ஒரு பகுதியாக எண்ணப்படுகிற இந்த ஆவிக்குரிய பட்டிமன்றத்தில் பேச எனக்கு வாய்ப்பளித்த இந்த ஹோப் சேனல் நிறுவனத்திற்கும் இந்த பட்டிமன்றத்தினுடைய அமைப்பாளரும் நடுவருமாக இருந்து வழிநடத்துகிற போதகர் எட்வர்ட் துரைசாமி அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் அணியினரும் என் இனிய எதிர் அணியினரும் நல்ல கருத்துக்களை இந்த ஆவிக்குரிய பட்டிமன்றத்தின் மூலமாக உங்களுக்கு கொடுத்து நமதுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை வளர்க்க இது ஒரு நல்ல ஒரு தளமாக இருக்க நான் ஜெபித்து என்னுடைய வாதத்தை தொடர்கிறேன். நடுவர் அவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பிலேயே அவங்களுடைய முடிவு தெரிந்துவிட்டது. தெய்வீக சந்ததியை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகிப்பது தாயா அல்லது தகப்பனா? அல்லது தான் தாய்க்கு தான் முதலிடம். உங்கள் தலைப்பிலேயே வெற்றி எங்களுக்கு. சரி, இதை நாங்கள் நிரூபிக்க வேண்டும். வேதத்தின் அடிப்படையில், சயின்டிஃபிக் விஞ்ஞானத்தின் அடிப்படையில், பொதுவாக அந்த காரியகட்டங்கள் உலக பிரகாரமான காரியங்களிலே ஒரு சில கருத்துக்களை கூறி தாயே தெய்வீக சந்ததியை உருவாக்குவதில் பெரும்பங்கு வகுப்பு தாயே என்ற தலைப்பிலே பேச நான் காத்திருக்கிறேன். பொதுவாகவே பெற்றோர்களுக்கு, அதாவது தாய்க்கும் தகப்பனுக்கும் பொறுப்பு உண்டு. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, குழந்தைகள் பெற்றோர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய சிலாக்கியம், பாக்கியம், பரிசு, சொத்து. அந்த சொத்தை நாம் சொத்தை இல்லாமல், நடுவர் அவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பிள்ளைகள் என்கிற சொத்தை இல்லாமல் ஆவிக்குரிய பிரகாரமாக, சரீர பிரகாரமாக, மனநிலையாக, நம்மளுடைய பள்ளிக்கூடங்களிலே அந்த சூத்திரம் இருக்கிறதெல்லாம் பிசிக்கல், மென்டல், ஸ்பிரிச்சுவல், அதன் பிறகுமாக வளர்ப்பதிலே இருவருக்கும் பங்கு உண்டு. நிச்சயமாகவே தகப்பனுக்கும் சிறிது பங்கு இருக்கிறது. ஆனால் அடித்து சொல்லுகிறேன், தாய்க்குத்தான் அதிக பங்கு உண்டு என்பதை என்னுடைய வேதத்தின் அடிப்படையிலும் ஒரு சில காரியங்களை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது, ஏன் தாய்க்கு ஒரு பொருளை வாங்குகிறோம் என்றால் அந்த பொருளை நாம் பத்திரமாக வைத்திருப்பது, நாம் விலை கொடுத்து நாம் கஷ்டப்பட்டு அதை வாங்கியிருந்தால்தான் நமக்கு தெரியும் அதை பத்திரமாக வைப்போம். ஏனென்றால் பிள்ளைகள் 10 மாதம் தாய் தான் கருவில் சுமந்து, அதை வேதத்தில் சொல்கிறதா, கர்ப்ப வேதனை பட்டு, வேதத்தை சொல்கிறாங்க இல்லையா? இந்த உலகத்திலேயே என் மனைவி அடிக்கடி சொல்வார்கள், உனக்கு கர்ப்ப வேதனை வந்தால் தான் தெரியும் பிள்ளையினுடைய அருமைன்னு. ஆமாம், அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு பிள்ளையினுடைய அருமை, அந்த பிள்ளையினுடைய வளர்ப்பு, அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும். ஆக நன்றாக இருக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லிக் கொடுப்பதில் முக்கிய பங்கு அந்த தாய்க்குத்தான். ஏனென்றால் இன்னொரு காரியத்தை பார்க்கிறேன் நடுவர் அவர்களே, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சாலமோன் ராஜாவுக்கிட்ட 2 தாய்மார்கள் ஒரு குழந்தையை கொண்டு வராங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு காலகட்டத்தில் அவருக்கு சாலமோன் ஞானியாக இருந்து 2ஆக வெட்ட சொல்லுகிறார். அது இந்த புத்தகத்தில் நான் வேதத்தில் வாசிக்கிறேன், 1 ராஜாக்கள் 13:26 வாசிக்கிறேன். அந்த தாய் ஐயோ என் பிள்ளையை வெட்டப் போகிறாளா என்று நினைத்த பொழுது, நம்ம ஊரில் கொலைகளை சொல்லுவோம், கொலை நடக்குது,
இதயமே துடிச்சிச்சு. அப்படி சொல்கிறாங்களே, வேதம் சொல்லுகிறது குடல் நடுங்கியதாம் அந்த தாய்க்கு. ஏனென்றால் ஒரு குழந்தைகளுடைய பெற்றெடுக்கிற வலி தாய்க்குத்தான் தெரியும். ஆகையினால் அந்த தாய்க்குத்தான் பிள்ளைகள் மீது அக்கறை, நல்லபடியாக நடத்த வேண்டும், அவர்களை வளர்க்க வேண்டும் என்கிற காரியம் வேதத்திலே பார்க்கிறோம். இது உங்களுக்கு ஈஸியாக போகிறது. வேதத்தில் எழுதப்பட்டதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு தாய் தேற்றுவது போல் என்றுதான் வசனம் சொல்லுகிறது. தந்தை தேற்றுவது போல் எழுதியிருக்கு. ஒரு தாய் தேற்றுவது போல். இன்னொரு இடத்துல ஸ்திரீயானவள் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏன்? ஆண்டவருக்கு அடுத்தபடியாக அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ஜீவன் இந்த உலகத்திலே ஊர்வனவாக, பரப்பனவாக, மனிதனாக எதுவாக இருந்தாலும் தாய்க்குத்தான் அந்த அருமை தெரியும். குழந்தைகளை நல்லாக வளர்க்கப்பட வேண்டும் என்கிற அந்த பாரம் தாய்க்குத்தான் உண்டு. நடுவர் அவர்களே, ஆவியானவரே பரிசுத்த வேதத்தில் எழுதி வச்சுட்டாரு. தாய் மறந்தாலும் தான் எழுதியிருக்கார், தகப்பன் மறந்தாலும் எழுதலை. சங்கரையா, புரிஞ்சுக்கணும். எதிரில் உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, முடிவு எங்களுக்கு தான். நான் சொல்லுகிறேன், தாய் மறந்தாலும் தாய் தேற்றுவது போன்று எழுதுவதனாலே தாய்க்கு ஆண்டவர் அந்த நாட்களிலேயே தாயின் கையினால்தான் அந்த பிள்ளை வளர முடியும் என்று சொல்கிறது. சரி, வேதத்தின் அடிப்படையில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரை செல்லும் பொழுது ஆகாரில் இருந்து ஆரம்பிப்போமே. ஆபிரகாம் ஏதோ ஒரு சொல்லை கேட்டு தள்ளிவிடுகிறார். அந்த ஆகார் பட்ட கஷ்டம், அந்த இஸ்மவேலை எப்படியாக ஒரு சந்ததியை உருவாக்கியது அந்த தாய். அதற்கப்புறமாக அப்படியே போனோம்னா ஆபிரகாமை விட்டு சொல்லும் பொழுது ரெபேக்காளுக்கு வாருங்கள். நடுவர் அவர்களே, அவர்களை போல முடியுமா? 2 குழந்தைகள், 2 உள்ள கர்ப்பப்பையில் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா டெய்லி போய் ஜெபம் பண்ண போகுது. இப்படியானால் எப்படியோ அப்படிங்கிற ஒரு பாரத்தோட ஆண்டவரிடம் போய் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அந்த குழந்தைகளுக்கு தெய்வ பக்தியை கொடுக்க சென்று விடுகிறாள் ரெபேக்காள். அதற்கப்புறம் அப்படியே சாமுவேலுக்கு போனோம். அண்ணாலே பாருங்கள், சாமுவேலை பார்க்க பலி கொடுக்கறதுக்காண்டி வருஷந்தோறும் போகிறா. அப்போ கை வீசிட்டு வெறும் கையில் போகிறாரு. ஆனால் அந்த தாய் என்ன கொண்டு வராங்க? ஜெயரணியம்மா என்ன திறம் கொண்டு வராங்க தெரியுமா? துணி. அவங்க கை நிறைய பிள்ளைக்கு கொண்டு போகிறாங்க. அப்பா வந்து வெறும் கையில் போகிறார். அதுதான் அப்பா பற்றி. ஆகினாலே தான் பெற்றெடுத்த அந்த குழந்தை நிறையாக இருக்க வேண்டும் என்று அந்த விரும்புகிறார். சரி, ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. உலக பிரகாரமாக நாம் வரும் பொழுது நாம் சொல்கிற உவாகம் 6:7 வாசிக்கிறோம் அல்லவா? கட்டளைகளை இருதயத்தில் வைத்து கருத்தாய் போதித்து உட்காரும் போதும், நிற்கிற போதும், நடக்கிற போதும், படுக்கும் போதும் சொல்லிக் கொடுக்கிற ஒரே குணம் தாய்க்குத்தான் உண்டு. ஏனென்றால் தாய்க்குத்தான் பொறுமை அதிகம், தந்தைக்கு அல்ல. அதாவது பெண்கள் வசம்தான் அன்பு, பொறுமை, அக்கறை என்கிற தன்மை அந்த பெண்மைக்குத்தான் உண்டு. அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற அந்த தன்மை பெண்மைக்குத்தான் உண்டு. உலக பிரகாரமாக நான் பார்த்த பொழுது இந்த காரியத்தில் தாயா தந்தையா வேதத்திலே பார்த்தேன். தாய் என்று ஆவியானவர் உணர்த்தி விட்டார். உலக பிரகாரமாக எனக்கு தெரிந்த ஒரு நபரிடம் போனேன். யார் அது? நம்ம சுந்தர் பிச்சைகிட்ட போனேன், கூகுளுக்கு. அதில் நீங்கள் போய் பாருங்கள் தலைவரே, தாயா தந்தைன்னு கேட்டால் நிச்சயமாகவே அடித்து சொல்கிறேன், தாய்க்குத்தான் அதிகம் என்று சொல்கிறது. அதுக்கடுத்து நான் சொல்கிறேன், ஒரு பாடல் உண்டு. வாலிப கவிஞர் வாலி சொல்லுவார், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர்கள் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை. ஆகையினாலே நல்ல ஒரு தெய்வீக சந்தையை உருவாக்குவதில் பெரும்பங்கு தாயே என்று சொல்லி என் வாதத்தை முடிக்கிறேன். நன்றி. எல்டர் எஸ்டி மோகன் அவர்கள் அருமையான கருத்துக்களை நம்மத்திலே முன் வைத்திருக்கிறாங்க. அடுத்தபடியாக தெய்வீக சந்ததியை அல்லது நல்ல குழந்தைகளை உருவாக்குவதில் பெரும் பங்கு யாருக்கு இருக்குது அப்படிங்கிற தலைப்பில் இங்கு தகப்பனுக்கே அப்படின்னு பேசுவதற்காக மிஸ்டர் ஜோசப் அவர்கள் இங்கே இருக்கிறாங்க. அவர்களை அழைக்கிறேன். அவர்கள் இப்பொழுது தங்கள் வாதத்தை முன்வைப்பார்கள். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த அருமையான பட்டிமன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நல்ல ஒரு சிறப்பான தலைப்பின் கீழே பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த பட்டிமன்றத்திற்கும் இது நல்லதொரு நிகழ்ச்சியை டெலிகாஸ்ட் பண்ணுகின்ற இந்த ஹோப் சேனலுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய வாதத்தை முன்வைக்கின்றேன். உண்மையாகவே இந்த பட்டிமன்றத்தில் தெய்வீக சந்ததியை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகிப்பது தாயா தகப்பனா என்ற பட்டிமன்ற தலைப்பில் எதிர் அணியில் அன்புக்குரிய சகோதரன் சொல்லலாம், சாருன்னு சொல்லலாம், அண்ணன் சொல்லலாம், எஸ்டி மோகன் அவர்கள் மிக அழகாக வாதிட்டாங்க. என்ன சொன்னாங்க?
தாயா தகப்பனா தலைப்பில் எடுத்துடனே தாய் வந்துருச்சதுனால நாங்கள் தான் வெற்றி என்று சொன்னாங்க. வேதத்தின் அடிப்படையிலையும் ஆண்டவர் முதலாவது படைக்கின்ற போது யாரை படைச்சார்? ஆதாம் படைச்சார், ஏவாளை படைக்கலை. அப்போது அவர் பேசினது தலைப்பை வைத்து நான் சொல்கிறதுங்க, ஆண்டவர் முதலாவது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யார்? ஆதாம் கொடுத்துருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அங்கே முதல் படைப்பில் ஆண்டவர் ஆதாமை கொடுத்ததுனால நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் நான் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து சொன்னாங்க பிள்ளைகளை கொடுப்பது ஆண்டவர். அந்த சொத்தை இல்லாமல் வச்சுக்கணும், சொத்தை இல்லாமல் வைத்துக்கொள்ள வேண்டும். உண்மைதான், நான் ஏற்றுக்கொள்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. அந்த சொத்தை இல்லாமல் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சிட்சை தேவை, சிட்சை கண்டிப்பாக தேவை. வேதத்தில் வாசிக்கிற நீதிமொழிகளில் மகனே தகப்பன் சொல்லை கேள், அவன் சிட்சையை அற்பமாக எண்ணாதே என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் சிட்சை இருக்கின்ற இடத்துல தான் ஒரு நல்ல சந்ததியை உருவாக்க முடியும். பாசம் பற்று வேறு. சாலமோன்ட்ட அந்த காரியத்தை சொன்னாங்க சாரு. அதில் அவருடைய உயிர் துடித்தது, மகளுக்கு அந்த தாய்க்கு துடித்தது என்று பார்க்குறோம். ஒரு தாய் தேற்றுவது போல் அநேக காரியங்களை சொன்னாங்க. பாசம் பற்று தேற்றுகள் என்பது வேறு, தெய்வீக சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பது வேறு. ஆகவே இப்பொழுது ஆதாம் காலத்திலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்தார். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 130 வயதில் சேத்திய பிறகு வரிசையாக பார்க்குறோம். அந்த வழியில் வந்தவர் தான் ஏனோக்கு. அந்த மனுஷனை அவருடைய பெற்றோர்கள் எப்படி வளர்த்திருந்தால், தேவ பக்தியில் வளர்த்திருந்தால் அவர் தேவனோடு சஞ்சரித்தார் என்று சொல்கிறது. மரணத்தை ருசி பார்க்கவில்லை என்று சொல்கிறது. இப்படியாக இருந்து அவர் பரலோகம் சென்றார் என்று வேதத்தில் வாசிக்கிற ஒரு தெய்வீக சந்ததி உருவாக்குதல் ஆதாம் முதல் கொண்டு வருகின்ற சந்ததி எல்லாம் தகப்பன்மார்களே என்று சொல்லி வாதிட முடியும். இந்த ஏனோக்கு 65 வயசு இருக்கும்போது லாமாக்கை பெறுகிறார். அந்த லாமாக்கு என்ன செய்கிறாரு? 182 வயசில் நோவாவை பெறுகிறார். நோவா மிக அழகாக சொல்லப்படுற வேதத்திலே வாசிக்கிறோம். நோவா நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட மனுஷன் பிறகு தன்னுடைய சந்ததி சேம் காம் யாபத்தை அதை சொல்லலாம். வரிசையாக சொல்லணும்னா உண்மையில் தெய்வீக சந்ததி உருவாக்குவதில் தகப்பன்மார்களுக்கு மிகப்பெரிய பங்கு என்று சொல்லி வேதம் திட்ட தெளிவாக சொல்கிறது. ஆபிரகாம் எடுத்துக்கொள்வோம். ஈசாக்கு அவன் வளர்த்த விதம் ஒருவேளை அதிகமாக வேதத்தில் எழுதவில்லை என்று சொன்னாலும் ஆண்டவராய் கர்த்தர் அவர்கிட்ட பேசிய போது என்ன சொல்கிறாரு? நீ கூப்பிட்டு போ, எங்கே போ? மோரியா தேசம் போ, நான் காண்பிக்கின்ற மலையில் பலியிட தகன பலி. இந்த காரியத்தை ஒருவேளை ஆபிரகாம் தன்னுடைய மனைவி சாராளிடம் சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? கண்டிப்பாக அனுப்பியிருக்க மாட்டாங்க. 99 வயசில் பெற்ற குழந்தை, வாலிப வயதில் வளர்ந்துருக்கிற பிள்ளைய நான் பலி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. சரித்திரமே புரண்டு போயிருக்கும், வேதத்தில் சரித்திரமே. ஆனால் ஆபிரகாம் எந்த அளவுக்கு அந்த ஈசாக்கை வளர்த்திருப்பார் என்று சொன்னால் அவர் கூடயே போனார். மிக மிக இந்த சொல்கிற காரியங்கள் எல்லாவற்றிலையும் அவர் கீழ்ப்படைந்தவராக போய், இன்னும் சொல்லப்போனால் அந்த இடத்துல வயதான தன் தகப்பனை தள்ளி விட்டு கூட வந்திருக்கலாம். அவர் செய்யலை. காரணம் கீழ்ப்படிதல். அவர் வளர்த்த வளர்ப்பு, தகப்பன் வளர்த்த வளர்ப்பு தெய்வீக சந்ததியிலே உருவாக்கின மிகப்பெரிய வங்குங்க. அதுபோல் யாக்கோபு எடுத்துன்னு வச்சுங்களேன். யாக்கோபு பார்க்கின்ற போது தன்னுடைய மகன் யோசேப்புன்னு வளர்ப்புங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் தவறு செய்யலை. பொறாமை கொண்ட சகோதரன், குழியில் போட்ட சகோதரன், அவனை தீர்த்து கட்ட வேண்டும் என்று சொன்ன சகோதரன் மீது பொறாமை கொள்ளலை கடைசி வரைக்கும். அந்நிய தேசத்துலேயும் அவர் சாட்சியாக இருந்தார். பார்த்தீங்களா? தலைவர் சார் அவர் அப்போ கண்டிப்பாக அவர் திருப்பி எங்களுக்கு கொடுத்துருவார், அதில் மாற்றமே கிடையாது. அந்நிய தேசத்துலேயும் அவர் சாட்சியாக இருந்தார். அந்நியர்கள் அவரை குறித்து சாட்சி பகர்ந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் இருந்தார் என்று சொன்னால் ஒரு தேவ சந்ததி உருவாக்குவதில் யாக்கோப்புக்கும் பெரிய ஒரு பங்கு இருந்துச்சுன்னு சொல்லுவோம், தகப்பனுக்கு இருந்துச்சு. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். சிங்காசனத்தில் மட்டும் நான் அராஜான்னு சொல்கிற அளவில் அவர் உயர்த்தினார். அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த மகனை பயன்படுத்தினார். அந்த மகன் தெய்வீக சந்தை உருவாக்குவதில் எப்படி வந்தார் என்பதை குறித்து பார்க்கிறோம். தாவீது தன் மகனை சாலமோனுக்கு மறிக்க போகின்ற சூழ்நிலையில் அவர் கொடுத்த ஆலோசனை பாருங்களேன். இறக்குவதற்கு முன்பதாக நீ என்ன செஞ்சாலும் எங்கே போனாலும் எல்லாவற்றிலையும் நீ புத்திமானாக இருப்பதற்கு கர்த்தர் என்ற சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு எனக்கு முன்பாக நடப்ப என்று சொன்னால் சிங்காசனத்தில் ஒரு பங்கு இருக்குது சொல்லிட்டார். அது மாத்திரம் சொல்ல, மோசே நியாயப்பிரமாணத்தின்படி தேவனாகிய கர்த்தரின் கட்டளை, கற்பனை, நியமனம், சாட்சியில் எல்லாவற்றையும் கை கொண்டு நட என்று சொல்லி ஒரு ஆணித்தனமான அங்கே ஒரு சாட்சியை பகிர்றாருங்க. அதுதாங்க தெய்வீக சந்ததி உருவாக்குதலில் பெரும் பங்கு வைக்கிற தகப்பன்மார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக வேத அடிப்படையில் பார்த்தாலும் சரி, சரித்திர அடிப்படையில் பார்த்தாலும் சரி, தெய்வீக சந்ததியை உருவாக்குதலே மிகப்பெரிய பங்கு வகிப்பது தகப்பனே, அதில் மாற்றமே இல்லைங்க.
ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பின் சந்ததி. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பின் சந்ததி என்று தான் சொல்லப்படுகிற தவிர சாரால் ரெபெக்காள் ராகேலின் சந்ததி என்று சொல்லப்படலைங்க. ஆண்டவரே சொல்றார், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பின் சந்ததியிலே வந்தவர் என்று சொல்லப்படும். அப்படி என்று சொன்னால் தேவ அடிப்படையில் தெய்வீக சந்ததியை உருவாக்குவதிலே மிகப்பெரிய பங்கு தகப்பனுக்கு தாங்க. அதில் மாற்றமே இல்லை. கண்டிப்பாக இந்த நாளில் நல்ல ஒரு காரியங்களை பேசுகிறோம். இதில் நடுவர் கண்டிப்பாக இந்த தெய்வீக சந்ததி உருவாக்குவதில் பெரும்பங்கு வைப்பது தகப்பன் என்று சொல்லி தான் தீர்ப்பு கூடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு தகப்பன். தகப்பனுக்கு தான் தெரியும். பிள்ளைகளையே கண்டித்து வளர்ப்பது, சரிபடுத்தி வளர்ப்பது எல்லாம் நம்முடைய கரங்களில் இருக்குது. பள்ளிக்கூடத்தில் நாங்கள் பார்க்குறோம், தினந்தோறும் நிறைய பெற்றோர்கள் புலம்புறாங்க, அம்மா செல்லம் கொடுத்து என் பிள்ளையை கெடுத்துவிட்டாங்க, ஒன்றுமெல்லாம் போயிட்டான், நம்ம சொன்ன கேட்க மாட்டேன், கண்டிச்சா கேட்க மாட்டேன். அந்த அளவுக்கு பெற்றோர்கள் அன்பு செலுத்தி இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பிள்ளைகள் சீர்குலைகிறதுக்கு காரணமாக இருக்கிறாங்க. அப்படி இல்லாத அளவில் அன்பு செலுத்த வேண்டியதில் அரவணைக்கின்ற வேளையில் அரவணைக்க வேண்டும், கண்டிக்கின்ற வேளையில் கண்டிக்க வேண்டும். அப்படி நாம் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு தெய்வீக சந்ததியை உருவாக்க முடியும். வேதத்தின் அடிப்படையில் ஆதாம் துவங்கி ஈனோக்கு, லாமேக்கு, நோவா, ஆபிரகாம், யாக்கோப்பு, இன்னும் சொல்லப்போனால் தாவீது வரை எல்லா முற்பிதாக்களும் தங்களுடைய சந்ததியை தெய்வீக சந்ததியாக உருவாக்குனாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த நல்ல நாளில் நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குவார் என்று சொல்லி நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிஸ்டர் ஜோசப் அவர்கள் நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. தெய்வீக சந்ததியை உருவாக்குவதில் பெரும்பங்கு தகப்பன்தான் என்பதற்கு ஆபிரகாமை முன்னுதாரணமாக வைத்து அவருடைய பேரன் யோசேப்பு அந்நிய தேசத்திலேயும் சாட்சியாக வாழ்ந்தார், அரியணை வரையில் ஏறச் செய்தார் என்று சொல்லி ஆதாரப்பூர்வமாக வச்சிருக்கிறாங்க. ஆனால் இதை ஏற்க மறுக்கும் ஒரு அணியினர் இருக்கிறாங்க. திருமதி சுஜாதா ராஜ்குமார் அவர்கள் கண்டிப்பாக இதை ஏற்க மாட்டாங்க. அவர்கள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். வாங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கள். தெய்வீக சந்ததியை உருவாக்குவதில் பெரும்பங்கு வகிப்பது தாய்தான் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, சகோதர அணியை சார்ந்தவர்களே, என் அணியை சார்ந்தவர்களே, உங்கள் யாவருக்கும் முதலாவது என் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு: தெய்வீக சந்ததியை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகிப்பது தாயா தகப்பனா? ஏன் இந்த சந்தேகம் நடுவருக்கு வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. தாயினுடைய மேலான வளர்ப்பு, தந்தையினுடைய வழிகாட்டுதல், அவற்றெல்லாம் அவர் பயின்று இன்றைக்கு பட்டிமன்றத்தை நடத்தும் அளவிற்கு அவர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் என்றால் தாயினுடைய காரியம் அங்கே தெரிகிறது. எனக்கு ஒரு கவிதை ஞாபகத்திற்கு வருகிறது. தாய் மென்மையின் உறைவிடம், ஆயினும் கற்பாறையின் உறுதி, சோர்ந்திருந்தாலும் செயலில் தளராத முனைப்பு, கவலையில் கரைந்தாலும் காரியத்தில் முழு நம்பிக்கை, பொறுமையின்மையிலும் பொறுமை, திக்கற்ற சூழ்நிலையிலும் விலகாமல் போராட்டம், குழப்பத்தின் உச்சத்திலும் அமைதி காக்கும் அற்புதம். என் தாயே, உன்னை போற்றி வணங்குகிறேன். அருமை அருமை. இப்படிப்பட்ட ஒரு தாயின் அன்பை பற்றி நான் பேச வேண்டும் என்று சொல்லி எனக்கு இந்த தலைப்பு வந்த பொழுது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். சந்ததியை உருவாக்குவதில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பங்கு உண்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தெய்வீக சந்ததியை உருவாக்குவது பெரும் பங்கு வகிப்பது யார் என்ற கேள்விக்கு அடியேனுடைய பதில் தாய்தான் என்று நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். தன் கருவறையில் குழந்தையை 10 மாதம் சுமக்கும் காலகட்டத்தில் இருந்து தாயுடைய பங்கு தொடங்கி விடுகிறது. ஒரு மாதமும் அவள் அந்த குழந்தையின் வளர்ச்சிக்கு ஏதுவான காரியங்களை அவள் செய்து கொண்டே இருக்கிறாள். ஜெபத்திலும் பாடல்கள் பாடுவதிலும் மற்றும் வேதத்தை வாசித்து தியானிப்பதிலும் அவள் உள்ளபூர்வமாக அவள் எடுத்துக்கொண்டுகின்ற ஒவ்வொரு முயற்சியையும் அந்த குழந்தை உணர்வு பூர்வமாக அது கிரகித்து கொண்டே இருக்கிறது. தாய் சிரித்தால் உள்ளே வயிற்றிலே குழந்தையும் சிரிக்குமாம், தாய் அழுதால் உள்ளே வயிற்றிலே குழந்தையும் அழுமாம்.
அதனால தான் அந்த காலத்துல எல்லாம் கர்ப்பவதினா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், கவனிப்பு கொடுப்பாங்க. பிள்ளைத்தாச்சி பிள்ளைக்கு சாப்பாட்டை கொடுங்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்க அப்படிம்பாங்க. என்னத்தினால? தாய் சந்தோஷமாக இருக்கும் பொழுது தான் அந்த குழந்தையும் ஆரோக்கியமாக வளரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. கர்த்தர் தன்னை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் எப்பொழுதும் கூட துணையாய் இருக்கிறார் என்பது நம் யாவருக்கும் அறிந்த ஒன்று. குழந்தையை உணர்வுபூர்வமாக அந்த 10 மாத காலங்களிலேயே தாய் வளர்க்க தொடங்குகிறாள். தன் கர்த்தருக்காக அவள் வளர்க்க தொடங்குகிறாள். அப்படியாக அந்த குழந்தை வளர்ந்து 10 மாதம் கழித்து வெளியே வந்த பிறகு அதோடு முடிந்து விட்டதா தாயினுடைய காரியம்? இல்லை. அந்த தாயினுடைய வளர்ப்பிலே வளர்ந்து அந்த குழந்தை கண் பார்க்க அந்த தாயினுடைய ஜெப வாழ்க்கை அங்கே காணப்படுகிறது. அவள் தனிமையில் மண்டியிட்டு ஜெபிப்பதை அந்த குழந்தை பார்க்கும் பொழுது தானும் மண்டியிட்டு ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுகிறது. தகப்பனை அன்பாய் கவனிக்கிறதை பார்த்து தன் தகப்பனுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்கிற குணத்தை தாயினத்தில்தான் அந்த குழந்தை கற்றுக்கொள்கிறது. குடும்பத்தினர் அனைவருக்கும் எல்லாமுமாய் செயல்படுவதை பார்க்கும் பொழுது அந்த குழந்தை தாயினுடைய பொறுமையையும் பணிவையும் கற்றுக்கொள்ளுகிறது. குழப்பங்கள் சச்சரவுகளின் நேரத்தில் தாயின் பொறுமையை அந்த குழந்தை கற்றுக்கொள்ளுகிறது. சோதனையான வேதனையான நேரங்களிலே தாய் விசுவாசத்தோடு தனிமையில் கதறிட்டு போராடும் பொழுது அந்த குழந்தை அதை கவனித்து பார்த்து கொண்டு அந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுகிறது. குடும்பத்தில் சகலத்தையும் சலிப்பில்லாமல் செய்யும் தாயை பார்த்து தாழ்மையையும் கீழ்ப்படிதலையும் கற்றுக்கொள்ளுகிறது. தேவன் நம்மை அவருடைய சாயலாக படைத்திருக்கிறார். சாயல் என்றால் வெளித்தோற்றமா? உள்ளம் கர்த்தருடைய அந்த 10 கற்பனைகளை கை கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற ஒரு உள்ளம். அது ஒருத்தருக்கு சொல்லுவதினாலே நீ இப்படி செய் அப்படி செய்யின்னு அதே தாய் அந்த குழந்தையிடத்திலே சொல்லுவதினாலே அந்த குழந்தை கற்றுக்கொள்ளுமா என்றால் நிச்சயமாக இருக்க முடியாது. அந்த தாயினுடைய ஒரு செய்கையும் சொல்லும் ஒன்றுக்கொன்று இசைந்து போகும் பொழுதுதான் அந்த குழந்தை தாய் சொல்லுவதை கற்றுக்கொள்ளுகிறது, கீழ்ப்படிய தொடங்குகிறது. அதை தன் வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்கவும் அது ஆரம்பிக்கிறது. இப்படியாக நாம் இப்போது பொதுவான காரியத்தை நான் சொன்னேன். இப்போ வேதத்தில் பார்த்திங்கன்னா தாய் எப்படிப்பட்ட தாய் இருக்காங்க அப்படின்னா, மோசஸனுடைய தாயை நான் பார்க்கிறேன். அந்த அம்மா யோக்கபேத் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தை கொல்லப்பட வேண்டும் என்கிற ஒரு காரியம் வரும் பொழுது எப்படியாவது தன் மகனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த பெண் என்ன செய்கிறாள், ஒரு நாணல் பட்டியலை வைத்து வழி அனுப்பி விடுகிறாள். பிறகு அது ஒரு எகிப்து ராணியிடத்திலே போய் அந்த குழந்தை சேர்ந்து விடுகிறது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினாலே அந்த குழந்தையை வளர்க்கின்ற ஒரு வேலைக்காரியாக அங்கே போய் அந்த குழந்தைக்கு நிறைய காரியங்களை இவள் கற்றுக் கொடுத்திருப்பாள். அதனால் தானோ என்னவோ மோசே பொறுமைசாலியாக அப்படிப்பட்ட ஒரு பெரிய சந்ததியை அவனால் வழிநடத்த முடிந்தது. பிறகு ஓசியா 13:8 குட்டிகளை பறிகொடுத்த கரடி போல நான் அவர்களை எதிர்த்து அவர்கள் ஈரக்குலையை கிழித்து அவர்களை அங்கே சிங்கம் பட்சிக்கிறது போல பட்சித்து போடுவேன். இங்கே கர்த்தர் குட்டிகளை பறிகொடுத்த கரடி. அப்போது தாயினுடைய அன்பு பார்த்திங்கன்னா எந்த உச்சத்துக்கும் வேணாலும் போகும். தன் பிள்ளையுடைய உயர்வுக்காக அவள் எதையும் செய்வாள். கர்த்தரிடத்திலே போராடி பிள்ளைகளுக்காக அவள் எதையும் செய்வாள் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே பிள்ளைகளை நாம் வளர்க்கும் விதத்தில் வளர்த்தாலும் தகப்பனும் தாயும் சேர்ந்து வளர்த்தாலும் அந்த குழந்தை ஒரு கட்டத்திற்கு உயர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய அந்த தெய்வீக சந்ததியை உருவாக்குவதில் தாய்க்குத்தான் அதிக பங்கு இருக்கிறது. தாய் என்றால் அன்பு. இப்போ ஒரு பொருளுக்கும் ஒரு பெயர் உண்டு இல்லையா? அதுபோல் தாயினா அன்பு. தகப்பனிடத்தில் அந்த அன்பு இருக்குன்னா அதுதான் தாய்மை. தகப்பனிடத்திலும் தாய்மை இருக்கிறது. ஆகவே உலகெங்கிலும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்னவென்றால் தெய்வீக சந்ததியை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகிப்பது தாய்தான், தாய்தான், தாய்தான். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விரைவுகிறேன். நன்றி. நல்லது நேயர்களே, திருமதி சுஜாதா ராஜ்குமார் அவர்கள் மிக அழகாக தாய்தான் சிறந்தவர் என்று சொல்லி
ஆழமாக தனது பதிவை வச்சிருக்கிறாங்க. அதாவது மோசேயினுடைய தாயார் அந்த ஒரு தலைவனை உருவாக்குவதில் எப்படி அவங்க ஞானத்தோடு செயல்பட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் மோசேயினுடைய தகப்பன் அம்ராம் எங்கே இருக்கிறாருனே தெரியல. ஆக ஒரு நல்ல பிள்ளைகளை உருவாக்குவதில் தாய் தான் சிறந்த பங்கு வகிக்கிறாங்க என்பதில் மிக ஆழமான கருத்துக்களை வச்சிருக்கிறாங்க. இப்போ அடுத்தபடியாக இதை மறுத்து பேசுவதற்காக பாஸ்டர் சங்கர் ஜோஷுவா அவர்கள் வருகிறார்கள். நல்ல குழந்தைகளை உருவாக்குவதில் பெரிய பங்கு வகிப்பது தகப்பனே என்று சொல்லி பேசுவதற்காக பாஸ்டர் சங்கர் ஜோஷுவா அவர்கள் வர்றாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பட்டிமன்றத்தின் நடுவராக சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய போதகர் அவர்களுக்கும், இந்த பட்டிமன்றத்திலே தகப்பனுக்காக வேதம் சொல்லக்கூடிய உண்மையான கருத்துக்களை பேசின என் அணி சகோதர சகோதரிகளுக்கும், இன்னும் எதிராக இருக்கக்கூடிய தோற்றுப்போவோம் என்று தெரிந்தோம் சற்றும் வருத்தம் இல்லாமல் சிரித்து கொண்டே இவ்வளவு நேரம் பேசப் போகிற அன்பான அணி நண்பர்களுக்கும் நான் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து என்னுடைய உரையை துவங்குகிறேன். சொன்னாங்க, தலைப்பில் தாய் முதல்ல வந்ததுனால எங்கள் அணி தான் வெற்றி பெறும் என்று சொல்லி சொன்னாங்க. ஆனால் சார் அவங்க சொல்லும்போது ஆண்டவர் ஆதாமை முதலில் உருவாக்குனார்னு. இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பிற்கு வேதத்தில் ஒரு வசனம் பதிலாக இருக்குது. அந்த வசனத்தை மட்டும் நான் வாசிச்சுட்டு அடுத்து நான் பேசுகிறேன். இந்த வசனத்திலே பட்டிமன்ற தீர்ப்பையும் நடுவர் உறுதி செய்வார்னு நினைக்கிறேன். மல்கியா புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் மல்கியா 2ஆம் அதிகாரத்தில் 15ஆவது வசனம் சொல்கிறது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். இங்கு ஒருத்தி என்று சொல்லலை. வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாக இருந்ததே, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார்? ஒருவனை என்ன காரணத்துக்காக படைத்தார்? வசனம் சொல்லுது, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. அன்பான நேயர்களே, பட்டிமன்றத்தின் வாயிலாக நீங்களும் சில நேரத்தில் தீர்ப்புகளை நீங்கள் மனதில் முடிவு செய்வீங்க. நடுவர் முடிவு செய்கிறாரா இல்லையோ, இந்த வசனத்தை படித்த உடனே உங்களுக்கு முடிவு தெரிஞ்சிருக்கும். வேதம் சொல்லக்கூடிய ஆணித்தரமான கருத்து, தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், அந்த ஒருவனை எதற்கு படைத்தார்? அவர்கிட்ட ஆவி பரிபூரணமாக இருந்ததே. அவர் நினச்சா நிறைய பேரை உண்டாக்கியிருக்கலாமே. சந்ததியை, என்ன சந்ததி என்று வேதம் சொல்கிறதுனா, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி ஆண்டவர் ஒருவனை படைத்தார் என்று சொல்கிறது. இப்போ இந்த வசனத்திலேயே வந்துட்டு நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் அடங்கிருச்சு. ஆனாலும் நிறைய கருத்துக்கள் இருக்குது. பேசும்போது பெண்களை குறித்து நிறைய சொன்னாங்க. தாய் போல தேற்றி, இன்னும் அந்த 10 மாதம் குழந்தையை சுமக்கிற பொறுப்பை குறித்து யாரும் அதை மறுக்க முடியாது. தாய்க்கு பங்கு இருக்கிறது. ஆனால் அந்த 10 மாதம் தாய் என்ன செய்கிறார்களோ, என்ன அவர்கள் மனதில் நினைக்கிறார்களோ, அதுதான் குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கிறது என்று சொல்கிறாங்களே. நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் எப்போதும் கவலையோடும் கண்ணீரோடும் அழுகையோடும் வருத்தத்தோடவே தான் இருப்பாங்க. அந்த குடும்ப தலைவன் தான் இப்படி இருக்காத, ஜெபம் பண்ணு, வேதம் வாசி, நிறைய இடங்களில் இது நடந்திருக்கு. அது மாத்திரமல்ல, நம்ம ஒரு 4 உதாரணங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். நான் குடும்ப தலைவன், அதாவது தகப்பன் தான் பிள்ளைகளை வளர்ப்பதிலே பெரும்பங்கு வகிக்கிறார் என்பதற்கு 4 உதாரணங்கள். என்ன 4 உதாரணங்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு தாய் எவ்வளவு தூரம் அன்பு செலுத்தினாலும் அந்த தாய், மிஸ்ஸஸ் ராஜ்குமார், சுஜாதா ராஜ்குமார் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மீது இருக்கக்கூடிய அன்பினாலே அவங்க எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவாங்க. உண்மைதான். எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவாங்கன்னா, தன்னுடைய பிள்ளை கெட்டு போனாலும் பரவாயில்லை என்று செல்லம் கொடுக்கக்கூடிய எல்லைக்கு அவங்க செல்லுவாங்க. ஆனால் தகப்பனோ அப்படி கிடையாது. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்கிறது, நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? தேவன் என்னவாக இருக்கிறார் என்று சொன்னால் தகப்பனாக இருக்கிறார். தாயாக அவர் தேற்றுகிறவராக இருக்கிறார். ஆனால் ஒரு பிள்ளையை சிட்சித்து, தொடர்ந்து அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? நாம் பிழைக்கத்தக்க அப்படின்னு சொன்னால் தெய்வ பக்தியுள்ள சந்ததியாக உருவாக வேண்டும், வளர வேண்டும் என்று சொன்னால்
தகப்பனுடைய முறையைத்தான் தேவன் பயன்படுத்துகிறார். தேவன் தாயைப் போல தேற்றுகிறார், இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் நல்ல ஒரு சந்ததியாக, பிழைக்கத்தக்க ஒரு குழந்தையாக, நல்ல அடுத்த தலைமுறைக்கு வளர வேண்டும் என்றால் தகப்பனை போல சிற்சை அவசியமாக இருக்கிறது. நிறைய உதாரணங்களை சொன்னாங்க. மோசையினுடைய தாயை பற்றி சொல்லும்போது நடுவர் அவங்க சொன்னாங்க, தகப்பனையே காணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க வாழ்க்கையில எல்லாம் பாருங்கள், அந்த குழந்தைகள் எல்லாம் தெய்வ பக்தியுள்ள குழந்தைகளாக வளருவதற்கு தகப்பன்கள் இருந்திருப்பாங்க. காரணமாக தாய்மார்கள் எல்லாம் பார்த்தா, சாராளை பற்றி சாரா ஆல்ரெடி சொல்லிட்டார். ரெபேக்காலை பற்றி யோசிச்சு பாருங்க, நல்ல குழந்தையாக இருந்திருப்பான் யாக்கோபு. என்ன சொல்லி கொடுத்தாங்க? என்ன சொல்லி கொடுத்தாங்க? உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நீ நடிச்சு அப்பாவை ஏமாத்து, தெய்வ பக்தியுள்ள குழந்தையை வளர்க்கிற விதமா. யாக்கோபுடைய மனைவிகளை பாருங்கள். யாக்கோபு யோசேப்புக்கு நல்லதை சொல்லி கொடுத்தாரு. ஆனால் ராகேல் லேயாள் என்ன பண்ணாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை, போட்டி. அந்த போட்டியினுடைய வெளிப்பாடாக பிள்ளைகள்ட்டையும் அந்த போட்டி மனப்பான்மை தான் யோசேப்பு எங்கே தூக்கி போட்டுச்சுன்னா குழியில் தூக்கி போட்டுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான குடும்பங்களில் தாய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எமோஷ்னலாக வீக்காக இருக்கிறாங்க. அதான் வேதம் சொல்லிருச்சு, அவங்க பலவீன பாண்டம். குழந்தை நல்ல குழந்தையாக அடுத்த கட்டத்திற்கு வளருவதற்கு தகப்பன் தான் காரணமாக இருக்கிறார் என்று வேதம் மட்டும் சொல்லலை. ரீசண்டாக எடுத்த குழந்தைகள் நல மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு அசோசியேஷன் இருக்குது. அதனுடைய ரிப்போர்ட் சொல்லுது, தகப்பனே ஒரு பிள்ளையுடைய வளர்ச்சியிலே அது நல்ல குழந்தையாக வளர்கிறதா இல்லையா என்பதற்கான மாடலாக இருக்கிறார். அதை இப்படி போட்டிருக்கிறாங்க, சில்ட்ரன் மாடல் தெம்செல்ஸ் ஆஃப்டர் தேர் ஃபாதர்ஸ் கேரக்டர். தகப்பன் தான் அந்த குழந்தைகளை வளர்ப்பதில் முன்மாதிரியாக இருக்கிறாங்க. நிறைய கருத்துக்கள் இருக்குது, நான் சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த கருத்துக்களே இதுதான் என்று நடுவர் தீர்ப்பளிப்பதற்கு போதுமானதாக இருக்கும் என்பதனாலே வாய்ப்பளித்த தேவனுக்கும் நடுவர்களுக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, போதகர் சங்கர் அவர்கள் நல்ல கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. நல்ல பிள்ளைகளை உருவாக்குகிற பெரும்பங்கு தகப்பனுக்கே என்று சொல்லி நல்ல உதாரணங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. உண்மைதான், தகப்பனுடைய பங்கு இருக்கிறது. கண்டிப்பதிலும், அன்பு செலுத்துவதிலும், உருவாக்குவதிலும், கண்காணிப்பதிலும் பெரும்பங்கு இருக்கிறது. ஆனால் இதை மறுப்பதற்காக போதகர் சார்ல்ஸ் ராஜ்குமார் அவர்கள் வர்றாங்க. அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் அப்படிங்கிற பார்ப்போம். வாங்க பாஸ்டர் சார்ல்ஸ், நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தமான திருநாமம் மகிமைப்படுவதாக. தெய்வீக சந்ததியை உருவாக்குவதிலே பெரும் பங்கு யாருக்கு என்பதுதான் இங்கு விவாதமாக இருக்கிறது. இருவருக்குமே பங்கு இருக்கிறது. தகப்பன்மார்களுக்கும் பங்கு இருக்கிறது, தாய்மார்களுக்கு அதிக பங்கு இருக்கிறது என்பதே எங்களுடைய விவாதமாக இருக்கிறது. இந்த அழைப்பை எங்களுக்கு கொடுத்து இந்த பட்டிமன்றத்திலே வாய்ப்பு கொடுத்த போதகர் எட்வர்ட் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். மிக சிறப்பாக ஒரு அஸ்திபாரத்தை எங்களுடைய அணியின் தலைவர் கொடுத்து விட்டார். அதைத் தொடர்ந்து எங்களுடைய சகோதரியும் மிக நேர்த்தியாக பேசினார்கள். அவர்கள் இருவரும் பேசின போது அவர்கள் அமைதலாகி விட்டார்கள். ஏன் அப்படின்னா, அவங்க தோக்க போகிறாங்க என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் அவர்களுக்கும் நான் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். ரொம்ப நேர்த்தியாக ஜோசப் சாரும் பேசினார், சங்கர் அவங்களும் பேசினாங்க. அவங்க என்ன ஆணித்தரமாக ஒரு பாயிண்ட் சொன்னாங்கன்னா, ஆதாம் முதலாவதாக உருவாக்கப்பட்டார் என்று ஜோசப் சார் சொன்னார். அதைத் தொடர்ந்து சங்கர் அவங்க பேசும்போது மல்கியாலேருந்து ஒரு வசனம் எடுத்தார். ஒருவனை அல்லவா படைத்தார் அப்படின்ட்டு அந்த ஒருவனை வச்சு ஆண்டவர் சந்ததியை உருவாக்கிட்டாரா? ஒரு விலா எலும்பு தேவையாக இருந்துச்சுல்ல, அந்த விலா எலும்பு என்னவா மாறிச்சு? ஒரு பெண்ணாக மாறினது. அந்த பெண் மூலமாக தான் குழந்தையை பெற்றெடுக்கும் பாக்கியத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஒருவேளை ஆண் முதலாக பிறந்திருக்கலாம், ஆனால் அதிகமாக இந்த பாசம், இந்த பரிவு, இவைகள் எல்லாம் ஒரு தாயின் மூலமாகவே பிள்ளைக்கு போகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இரட்சகருக்கே ஒரு தாய் தேவைப்பட்டுச்சு. மரியாள் மூலமாக இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் தாய்க்கு ஒரு பெரும் பங்கு. ஏன் என்று நாம் இதை பார்க்கிறோம் அப்படின்னா, தகப்பன்மார்கள் சம்பாதிக்க வெளியே போயிடுறாங்க, அவங்க பிரெட் வின்னர்ஸ். ஆனால் தாய் தான் குழந்தை பருவத்திலிருந்து
அது வயிற்றில் இருக்கும் பொழுதிலிருந்தே அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு மேன்மையான அனுபவம் அதிகமாக தாய்க்கு உண்டாகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதில் இந்த ஆகாரத்தை ஊட்டி வளர்க்கிறது யார்? அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா ஊட்டி நான் பார்த்ததில்லை. நீங்கள் நடுவர் பார்த்துருக்கிறீங்களா? எனக்கு தெரியல. அதிகமாக தாய்மார்கள் தான் குழந்தைகளை ஊட்டி வளர்ப்பாங்க. அந்த ஊட்டி வளர்க்கும் போதே அது எப்படி நல்குணத்திலே வளர வேண்டும் என்கின்ற அந்த வளர்ப்புக்குரிய வார்த்தையை அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பெருசான பிற்பாடும் ஊட்டுவாங்க. ஆமாம், ஜோசப் சார் பேசும்போது சொன்னார், மோரிய மலைக்கு போகும்போது ஆபிரகாம் சாராள் கிட்ட இந்த மேட்டரை சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. அவர் ஒரு வசனத்தை மறந்துட்டார் போல இருக்கு. இந்த இஸ்மவேல் பிறந்தபோது ஆகாரை விரட்டி விடு என்று சாராள் சொல்கிறாங்க. இவர் ரொம்ப வேதனை அடைகிறார். யார்? ஆபிரகாம். ஆண்டவர் ஆபிரகாமிட்ட பேசும்பொழுது ஆதியாகமம் 21:12 சொல்லும்பொழுது, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம். அதில் அந்த வசனத்தை முடிக்கும்போது எப்படி முடிக்கிறார்னா, இதோ சாராள் உனக்கு சொன்ன எல்லாவற்றையும் நீ கேள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா அதிகமான மேன்மையான ஞானம் யாருக்கு இருந்தது என்றால் சாராள் அம்மாவுக்கு இருந்துச்சு. அவங்க சொல்கிற எல்லாவற்றையும் கேட்டதுனால இதோ ஈசாக்கை நல்ல வகையில் வளர்க்கிறதற்கு ஏதுவான ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்தது என்று நாம் பார்க்குறோம். அதில் ஆபிரகாம் சொல்லியிருந்தால் அந்த அம்மா தடை பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களும் கூட சேர்ந்து போயிருப்பாங்க. இது அவருடைய அவிசுவாசம். ஆண்டவர் சாராள் கிட்ட சொல்லாத அப்படின்னு எங்கேயாச்சும் பைபிளில் சொல்லியிருக்காரா? இல்லை. ஏன் அப்படின்னா இந்த சோதனை யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னா சாராளுக்கு இல்லை, ஆபிரகாமுக்கு தான் கொடுக்குறார். அதனால் இங்கே பார்க்கும்போது பலவீனமான பாண்டை யாராக தெரியுதுன்னா ஆபிரகாமாக தான் தெரிகிறது. எனக்கு அருமையான எதிரணி நண்பர்களே, நிச்சயமாக உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு சிறந்த ஒரு தீர்க்கதரிசி மோசே. மோசேயினுடைய வாழ்க்கையிலும் பின்னணியிலே அவருடைய தாய் செயல்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதற்கப்புறம் இஸ்ரவேலை ரொம்ப சிறப்பாக வழிநடத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி. ஏலி தன்னுடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்கல. அவர் ஒரு ஆசாரியன், தகப்பன் என்கின்ற முறையிலையும் தவறிவிட்டார். ஆசாரியன், பிரதான ஆசாரியன் என்கின்ற முறையிலும் அவர் தவறிவிட்டார். அவருடைய பிள்ளைகள் பினேகாஸ் அவங்கெல்லாம் ரொம்ப வேறு விதமாக ஒப்னே பினேகாஸ் வேறு விதமாக போயிட்டாங்க. ஆனால் அங்கே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தது இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி. இவரை பாருங்க, அவருடைய அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அவங்க அம்மா என்ன ஒரு 5-10 வயசுக்குள்ளே என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதுதான் ஒரு பெரிய தாக்கத்தை அவருடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக ஏற்படுத்தினது. இஸ்ரவேல் முழுவதும் பக்தியாக வருகிறதற்கு இந்த சாமுவேல் ஒரு பெரிய பங்கு வகித்தார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அது மட்டுமா, சாலமோன் ராஜாவாக அங்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அதற்கு பின்னாக இருந்து செயல்பட்டது யார்? அபிகாயல் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? அவங்க சிறந்த ஆலோசனையை கொடுத்திருக்கிறாங்க. அது மாத்திரமில்லாமல் பட்சேபாலும் ஆலோசனைகளை கொடுத்து மிக நேர்த்தியாக இந்த பிள்ளைகளை அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதில் குறிப்பாக இந்த யோவான் ஸ்தானகனை பெற்றெடுத்த தாயாகிய எலிசபெத். இந்த எலிசபெத் அம்மா இந்த குழந்தையை சுமக்கும் போது யாரை ஊமையாக்கிடுறார் தெரியுங்களா? அப்பாவை ஊமையாக்கிடுறார். ஏன்னா சொல்லப்பட்ட விஷயத்தை முதலாவது அவர் என்ன பண்ணல? விசுவாசிக்கல. ஆனால் இந்த நம்பிக்கை விசுவாசம் எலிசபெத்துக்கு இருந்ததுனால அவங்க மிக சிறப்பாக அந்த குழந்தையை வளர்த்தாங்க. முழு இஸ்ரவேல் ஜனத்தையே நீதிக்குட்படுத்தின யோவான் ஸ்தானகனுடைய தாய் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமா, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா, தாய் அதிகாலையில் எழும்புகிறாங்க, பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா பணிவிடைகளை செய்கிறாங்க, பிள்ளையை நல்வழியில் வளர்க்கிறார்கள் என்று சொல்லி மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய உரையை முடிக்க நான் மிக குறிப்பாக தீமோத்தேயுவை குறித்து சொல்ல வேண்டும் என்று ஆசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:5 பவுல் சொல்லும்போது, இந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லூவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது என்று சொல்லி 2 தாய்மார்களை தான் இங்கே சொல்கிறார். அதனால் எனக்கு நிச்சயமாக நன்றாக தெரியும், இதோ தாய்க்கே மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நல்ல தீர்ப்பை நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஏன் அப்படின்னா உங்கள் எல்லாருடைய மனசாட்சியிலையும் தாய் தான் இதை செய்திருக்கிறாங்க என்பது உங்களுடைய மனசாட்சி சொல்லுகிறபடியினால் அந்த மனசாட்சியின்படியே செய்வோம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்திலே வளர்ப்பார். தாய்மார்கள் தொடர்ந்து தங்களுடைய பணியை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். இந்த பட்டிமன்றத்தில் 2 அணியினரும் சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. தாய்தான் தகப்பன்தான் என்று சொல்லி ஆழமான கருத்துக்களை வச்சிருக்கிறாங்க.
பாஸ்டர் சார்ல்ஸ் ராஜ்குமார், எல்டர் எஸ்டி மோகன், திருமதி சுஜாதா ராஜ்குமார் அவர்கள் பேசினதை பார்க்கிற பொழுது ஒரு தாயினுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது, அவர்கள்தான் பெரும்பங்கு வகிக்கிறாங்க என்று சொல்ல தோணுது. அதே சமயத்தில் இந்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திருமதி ஜெயராணி சுந்தர் சிங் அவர்களுடைய கருத்துக்கள், மிஸ்டர் ஜோசப் அவர்கள் பேசினது, பாஸ்டர் சங்கர் அவர்கள் பேசினது, இந்த கருத்துக்களை பார்த்தீங்கன்னா ஒரு பெரும்பங்கு தகப்பன்தான் வைக்கிறாங்க அப்படின்னு இங்கே சொல்ல தோணுது. ஆனால் இரண்டையும் சற்று நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கருத்தை சொல்ல நான் ஆசிக்கிறேன். அதாவது ஒரு தாயினுடைய பெரும்பங்கு அந்த குழந்தை பருவத்தில் கண்டிப்பாக இருக்குது, அதில் மாற்று கருத்து எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பருவத்தில் தகப்பனுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது, ரெண்டு பேருடைய பேச்சை வச்சு பார்க்குற பொழுது. ஆக தாயினுடைய பங்கும் தகப்பனுடைய பங்கும் வெவ்வேறு பருவத்தில் அதிகமாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் சொல்ல முடியும். ஆகவே இந்த தலைப்பில் தெய்வீக சந்ததியை உருவாக்குகிற இந்த பணியில் தாயினுடைய பங்கு ஒரு பருவத்திலேயும் தகப்பனுடைய பங்கு இன்னொரு பருவத்திலேயும் மிக இருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசிக்கிறேன். அவரவர் கடமையை சரிவர செய்கிற பொழுது நல்ல சந்ததிகள் உருவாகிறாங்க. இப்போ ஏலி அந்த கடமையை செய்யலை, ஆகினால ஒரு தவறான பிள்ளைகளை அங்கே உருவாகிறத நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் தன் கடமையை சரியாக செஞ்சார், நல்ல சந்ததி அங்கே உருவாக்கப்பட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் இங்கு மோசேனுடைய தாய் அந்த பருவத்தில் தன் கடமையை சரியாக செய்தாள். அதே போல் அன்னாள் அந்த பருவத்தில் தன் கடமையை சரியாக செய்தாள். ஒரு தீர்க்கதரிசி உருவாகினார், ஒரு மோசே அப்படிங்கிற தலைவன் உருவாகினான். அப்போது அந்தந்த பருவத்தில் அவரவர் தன் கடமையை செய்கிற பொழுது ஒரு நல்ல சந்ததி, ஒரு தெய்வீக சந்ததியை உருவாகிறாங்க என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே தாயினுடைய பங்கும் அதிகமாக இருக்கிறது ஒரு பருவத்தில், தகப்பனுடைய பங்கும் அதிகமாக இருக்கிறது அது வேறு ஒரு பருவத்தில். ஆக பெற்றோர்கள் நல்ல பிள்ளைகளை உருவாக்குறாங்க, குடும்பத்தில் சண்டை போடாமல் ஒரு அன்பாக ஐக்கியமாக ஒற்றுமையாக இருந்து பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகிற பொழுது நல்ல சந்ததிகள் உருவாகுவாங்க, ஒரு தெய்வீக குடும்பமாக அது இருக்கும். ஆகவே இந்த பட்டிமன்றத்தில் இந்த ஒரு முடிவை சொல்லி முடிக்கிறோம். இதில் பங்கு பெற்ற உங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.